திண்டுக்கல்லில் முழுஇரவு ஜெபம். நாள் ஆகஸ்ட் 14. நேரம் இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரை. தேவ செய்தி சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். இன்னைக்கு எந்தெந்த காரியத்துல ஜெபிக்க முடியாம ஒடுங்கி போய் நசுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு நம்பிக்கை இழந்து பிள்ளையினால ஒரு உதவியும் இல்ல, நான் இதேதான் நிலைமை என்று நினைக்கிறாயோ, அந்த இடத்திலிருந்து நற்செய்தி வரப்போகிறது. சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். நஷ்டமெல்லாம் மாறட்டும், பணப்பற்றாக்குறையெல்லாம் நீங்கட்டும், ஏதோ ஒரு காரியத்தை சொல்லுவீங்களானா இடிஞ்சு கிடக்கிற சிறைப்பட்டு போயிருக்கிற உங்க வாழ்க்கை கட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. இடம் CSI தூய பவுல் ஆலயம், பாரிஸ் கால், திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகில், திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த முழுஇரவு ஜெபத்தில் கலந்து கொண்டு தேசத்தின் எழுப்புதலுக்காகவும் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காகவும் இணைந்து ஜெபிக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றியோடு துதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே, உம் பாதம் பணிந்து துதிப்பே, உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே. நான் நன்றியோடு துதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே, உம் பாதம் பணிந்து துதிப்பே, உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே. செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. செய்த நன்மை கோடி, அதை சொல்லி முடியாதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. அதை நினைத்து நினைத்து நெஞ்சம் நன்றி சொல்லி மகிழுதையா. நான் நன்றியோடு துதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே, பாதம் பணிந்து துதிப்பே, உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே. அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. அதிகாலை தோறும் என்னை அப்பா தட்டி எழுப்பினீரே. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. தினம் புதிய கிருபை தந்து உம்மில் மகிழச் செய்தீரையா. நான் நன்றியோடு துதிப்பே, என் வாழ்நாளெல்லாம் துதிப்பே, பாதம் பணிந்து துதிப்பே, உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பே. தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தே. தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கும் முன்னே அறிந்தே. பெயரை சொல்லி அழைத்தே, உம் பிள்ளையாக மாற்றினே. பெயரை சொல்லி அழைத்தே, உம் பிள்ளையாக
அபிஷேகம் எனக்கு தந்தீ, சாத்தானை ஜெயித்து வாழ நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன், பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன், நான் நன்றியோடு துதிப்பேன், என் வாழ்நாளெல்லாம் துதிப்பேன், பாதம் பணிந்து துதிப்பேன், உம்மில் மகிழ்ந்து மகிழ்ந்து துதிப்பேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளில் கட்டாய் நம்மை ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசித்து பார்த்தால் சாலமோன் ஞானி இப்படி சொல்லுகிறார்: சத்தியத்தை வாங்குங்கள், விற்காதிருங்கள். எதை வாங்கணும், எதை இழக்கக்கூடாது என்பதை ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். இன்றைக்கி ஜனங்கள் வாங்குவதிலும் விற்பதிலும் மும்முரமாக இருப்பாங்க. ஒரு பொருளை தயாரிக்கிறாங்க, இன்னொரு இடத்துல மொத்தமாக வாங்கி இன்னொரு விலை வச்சு விற்கிறாங்க. வாங்குவதிலும் விற்பதிலும் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அந்த உலகத்தில் கிறிஸ்தவர்களுக்கு சாலமோன் ஆலோசனை சொல்லுகிறார்: சத்தியத்தை வாங்குங்கள். சத்தியம் என்பது தேவனுடைய வார்த்தை, ஜீவன் உள்ளது. அதை இழந்துடாதீங்க. உங்கள் மனதில் எப்பவும் அது இருக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்கிறார். வேதத்தை வாஸ்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டில் யோசேப்புன்னு ஒரு மனுஷனை பற்றி நமக்கு தெரியும். அவன் சகோதரர்கள் எல்லாரும் அவன் மேலே பொறாமையும் கோபமும் எரிச்சலும். ஏன்னா இவங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் போய் தீமையும் போய் யாக்கோப்பிட்ட சொல்லிடுவாங்க. யாக்கோப்பு எல்லாரையும் லெஃப்ட் ரைட் வாங்கிடுவார். ஏன் இப்படி தீமை செஞ்சீங்க? கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டாமா? ஏன் பொய் சொல்கிறீங்க? தாறுமாறான வாழ்க்கை எதுக்கு அப்படிலாம் திட்டுவார். அதனால் அவனுடைய சகோதரர்கள் அவனை பொறாமை கொண்டு எரிச்சல் அடைஞ்சு உணவு கொண்டு வந்த அவனை ஒரு கிணற்றுக்குள்ளே தள்ளி கடைசியில் என்ன தெரியுமா செஞ்சாங்களாம்? 20 வெள்ளிக்காசுக்கு இஸ்மாயிலருக்கு வித்துட்டாங்களாம். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 27-28 பார்க்குறோம். 20 வெள்ளிக்காசுக்கு எகிப்துக்கு அடிமையாக வித்துட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. பல நாள் கடந்துருச்சு. திடீர்னு அந்த தேசத்தில் இருந்த பார்வோன் ராஜாவுக்கு ஒரு சொப்பனம். சோசியர்களாலும் மந்திரவாதிகளாலும் அதற்கு அர்த்தம் சொல்ல முடியல. இந்த வேலையில் தான் அவனை யோசேப்புக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. உண்மையிலே யோசேப்பை வித்தது யாருன்னா அவன் சகோதரர்கள். யோசேப்பை இல்லை, அவனுக்குள் இருந்த தேவனை விற்றார்கள், பரிசுத்தரை விற்றார்கள், நீதியை விற்று போட்டாங்க. ஆனால் பார்வோன் போய் சொப்பனம் கண்டு அதற்கு மங்களமான வார்த்தையை சொல்லி அதற்கு அர்த்தம் சொல்லும்போது பார்வோன் என்ன தெரியுமா செய்தான்? இவனைப் போல தேவ ஆவி பெற்ற மனிதன் என் நாட்டில் யாருமே இல்லை, தேசத்தில் யாருமே இல்லைன்னு யோசேப்பை விலை கொடுத்து வாங்கிட்டாரு. நீ என் நாட்டுக்கு வேணும்ப்பா, என் உணவு அமைச்சராக வேணும், இந்த தேசத்தினுடைய விவசாயத்தை வளர்க்கிறதுக்கு ஒன்றால் தான் முடியும். ஆதியாகமம் 41:38-39 பார்க்குறோம். இவரை போல தேவ ஆவி பெற்ற மனிதன் எனக்கு கிடைக்கக்கூடுமோ, நீயே என் தேசத்துக்கு என் அரண்மனையிலே அதிகாரியாய் என்று சொல்லி அவரை வாங்கி கொண்டான். பரிசுத்தரை வாங்கினார், விசுவாசத்தை வாங்கினார், நீதிபரரை வாங்கி கொண்டார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை வாங்கு, விற்றுவிடாதே என்று சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவரை எப்படி நேசிக்கிறோம், பின்பற்றுகிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பவுல் பெரிய ஒரு ஐஸ்வர்யவான். ஆனால் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும், அவரோடு ஒன்றித்து வாழவும்,
தனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று நஷ்டமும் குப்பையுமா என்றேன். என் சொத்து எனக்கு பெருசு இல்லை, எனக்கு ஐஸ்வர்யம் இயேசுவே என்று சொல்லி அந்த ஞானம் உள்ள பரிசுத்தரை அவன் வாங்கி கொண்டானான். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை யாருக்கு நான் விற்றேன்? நீங்கள் ஏன் சிறைப்பட்டு போயிருக்கீங்க? ஏன் அடிமையாக போனீங்க? சத்தியத்தை வாங்குங்கள், பரிசுத்தரை வாங்குங்கள், விசுவாசத்தை வாங்குங்கள். எதை இழந்தாலும் பரவாயில்ல, ஜெப நேரத்தை இழந்துடாதீங்க, கிருபையை போக்கடிக்காதீங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யூதாஸ் வாழ்க்கையை பாருங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவன் இயேசுவின் மேலே எரிச்சல் அடைந்து 30 வெள்ளிக்காசுக்கு வித்துட்டான். அந்த 30 வெள்ளிக்காசை வச்சு தோட்டம் வாங்கலாம், நல்லா வாழ்ந்துடலாம், வீடு கட்டிடலாம் நினச்சானே, வாழ முடிஞ்சா 4 கொண்டு செத்தானா. ஏன்? இயேசுவே வித்துட்டான். இன்னைக்கு உலக மேன்மைக்காக இச்சைக்காக ஆண்டவரை மறுதளித்து ஜெபம் பண்ணாமல் வித்து போடுற ஆட்கள். கெட்ட குமாரனை பாருங்களே, தகப்பன்ட்ட போய் சண்டை போட்டு ஆஸ்தியெல்லாம் எனக்கு வேணும்னு சொல்லி அழிச்சான்ல, எல்லாத்தையும் விற்று போட்டான். எப்படியோ தப்பி தவறி திரும்ப தகப்பன்ட்ட வரும்போது ஆண்டவர் கிருபையாக மன்னித்து இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தாரா. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை வாங்குங்கள், வித்துறாதீங்க, இழந்து போகாதீங்க. இன்றைக்கு காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ளவும், அவரை வாங்கவும், அவரை அண்டிக் கொள்ளவும் ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்வார். அவரை நோக்கி நாம் ஜெபிப்போமா? நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் ஜோதிகளின் பிதாவாகிய உம்மிடத்திலிருந்து வருகிறது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியில் இணைந்து யாரெல்லாம் இன்னுமை அறிந்து கொள்ளணும், பற்றி கொள்ளணும், வாங்கணும், கிருபையில் பெருகணும் என்று சொல்லுகிறார்களோ அத்தனை பேரையும் ஆண்டவருடைய சத்தியத்தினாலும் கிருபையாலும் வல்லமையாலும் நிரப்பும் அப்பா. எந்த காரியத்திலும் இழந்து விடாதபடி, துக்கப்படுத்தாதபடி, ஆண்டவரை நசுங்கி போய் விடாதபடி, விற்று விடாதபடி, உமக்குள் கடைசி வரை நிலைத்திருந்து வாழ உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிற அத்தனை பேரையும் இந்த நாளில் அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும். அவர்கள் காரியங்களை கைகூடி வர பண்ணியருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.